இறந்து போனதுக்கு அப்புறமா ஆன்மாக்களோட நாலேஜ் அதிகமாயிடுது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு சொல்லி முக்காலத்தையுமே உணரக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாழும்போதே எது சரி தப்புன்னு சொல்லி பகுத்தறிய முடியாமல் ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த பேசிஸில் சரியாக புரிஞ்சுக்காம பழிவாங்க துடிச்ச ஒரு ஆன்மாவை பற்றின கதை தான் சப்ஸ்கிரைபர் ஸ்டோரியாக இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். இந்த கதையை சென்னையில் இருந்த தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்ச்செல்வியுடைய சொந்த ஊர் பழனி. செல்வியுடைய அப்பா ஒரு சின்ன மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கடை இவங்க வீட்டோட ஒட்டி இருக்குது. ரொம்ப பெரிய கடைலாம் இல்லை, அது ஒரு பெட்டி கடை தான். செல்விக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அண்ணன் தான். இவங்க அண்ணன் கொஞ்சம் மென்டலி சேலஞ்ச்டு பர்சன். இவங்க அண்ணனுக்கும் செல்விக்கும் ஒரு 15 வயசு கிட்ட வித்தியாசம் இருந்திருக்கு. இவங்களோட ஃபேமிலி ரொம்ப வசதியா இல்லாட்டி கூட செல்வியுடைய அம்மா அப்பா அவங்கள ரொம்ப நல்லாவே வளர்த்துருந்துருக்காங்க. நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்திருக்காங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. செல்வியுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. எது வர அப்படின்னா 2010 வர. 2010 காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு செல்வி ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்த சில மாசத்திலேயே திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. செல்வியும் அவங்க அண்ணனும் பயங்கரமா அழுதுருக்காங்க. அவங்க அப்பாவோட இழப்பை இவங்களால தாங்கிக்கவே முடியல. நாட்கணக்கா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனா செல்வியுடைய அம்மா அழுகவே இல்லை. ஒரு துளி கூட அவங்க அழுகவே கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாயிட்டாங்க. தேவையில்லாம எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எந்நேரமுமே தனக்குத்தானே ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வீடு பெருக்கிட்டே இருக்கிறது, தொடச்சிட்டே இருக்கிறது, பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. இதுல பரண்மையில இருந்தெல்லாம் பாத்திரங்களை கீழே இறக்கி அதையெல்லாம் கூட தேய்க்கிறாங்க. தேவையே இல்லை, ஆனாலும் அந்த வேலைகள் எல்லாமே அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எனக்கு டைமே இல்லை, என் நேரம் முடிய போகுது, இதோ வாசல் அவங்க அப்பா தான் வந்து நின்றுட்டு இருக்காரு, நான் போயிடுவேன், எனக்கு நேரம் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையுமே நான் செஞ்சு வச்சிடணும். உங்க அப்பா எல்லாம் நல்லா தானே இருந்தாரு, செத்து போவாருன்னு சொல்லி யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா, திடீர்னு போயிட்டாருல, அந்த மாதிரி தான் நானும் திடீர்னு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது செல்விக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கு. அதனால செல்வி அவங்க அம்மாவை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் செல்வி எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவங்க அம்மாவையும் அண்ணனையும் நம்ம தான் பார்த்துக்கணும், இனி அப்பாவோட ரோலை நம்ம தான் ப்ளே பண்ணணும், உங்க 2 பேத்துக்கும் இனிமேல் நான் தான் அப்படின்ற மாதிரி செல்வி டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு வருஷம் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவு அவங்க பெட்டரா இருந்திருக்காங்க. அப்போ செல்வி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அம்மா உனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, மைண்டுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் நீ நம்ம கடையை நீ தொடர்ந்து நடத்து, அப்படி இல்லை உனக்கு டயர்டா இருக்கு, நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கடையெல்லாம் இழுத்து போட்டு வேலைகளை செய்யாதம்மா, நான் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, நீ நல்லா இருந்து ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுமே இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால வீட்டு வேலையை பார்த்துட்டு அந்த கடையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா செல்வி கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காங்கன்னா, செல்வி உங்க அப்பா சாகும்போது நிம்மதியாதாம செத்துருப்பாரு, உன்னையும் உங்க அண்ணனையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற நிம்மதி அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அந்த நிம்மதியை நீ கொடுக்கணும் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எத்தனை நாளுக்கு இப்படியே இருப்ப, உங்க அண்ணன் நிலைமை உனக்கு தெரியும்ல, அவன் குழந்தையா இருக்கும் போதே டாக்டர்ஸ் எல்லாம் அவன் 10 வயசு கூட தாண்ட மாட்டான்னு சொன்னாங்கம்மா, ஏதோ கடவுளுடைய அருளாலாம் இத்தனை வயசு வரைக்கும் வெளில இருக்கிறான், அவனை நம்பியெல்லாம் நான் உன்னை விட முடியாதுமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்னு தெரியல, அதனால தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுடைய அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா செல்விக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஆரம்பத்தில் செல்வி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா, ஏன் ரொம்ப அவசரப்படுற, நீ கொஞ்சம் பெட்டர் ஆகு, நீ நல்லா ஆகு, அப்புறமா நான் கல்யாணம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருஷங்களையும் அப்படி கடத்திட்டே போயிருந்திருக்காங்க. ஆனா 2015 செல்வியுடைய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு. அவங்க அண்ணனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு ஆல்ரெடி உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுதான். ஆனா இந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அவங்க அண்ணா திரும்பி வீட்டுக்கு வரல, அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. இந்த இழப்பு அவங்க அம்மாவை ரொம்ப பாதிச்சிருது. அவங்க அப்பா இருந்த போது அவங்க அம்மா அழுகாம பரபரப்பா வேலையை பார்த்துட்டே இருந்தவங்க அவங்க அண்ணன் இருக்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுறாங்க.
வீட்டில் வந்து அவங்க உட்கார்ந்தவங்க தான் ஒரு இடத்த அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. எந்த வேலையும் செய்யல, சாப்பிடல, தூங்கல, தண்ணி குடிக்கல, ஒரு விரதம் இருக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு செல்விக்கு ரொம்ப கவலையா போயிடுது. நீ இப்படி இருந்தா அப்படின்னா என்ன ஆகுறது? அப்புறம் நீயும் எனக்கு இல்லாம போயிடுவா. தயவு செஞ்சு நீ நார்மல் ஆகுமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், வாங்கம்மா, டாக்டர் பார்க்கலாம், தெரப்பி எடுத்துக்கலாம், நீங்க இப்படி உடஞ்சு உட்காந்துடாதீங்க, இனிமே எனக்கு நீங்க மட்டும் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவங்க அம்மா கிட்ட அழுதுருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்பவும் சொல்றேம்மா, எனக்கு நேரம் வந்து ரொம்ப நேரம் கிடையாது, உங்க அப்பாவும் அண்ணனும் வாசல்ல நின்று கூப்பிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்புவோம். செல்விக்கு வேற வழி தெரியாம, ஓகேம்மா உங்க இஷ்டம், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு 2 வருஷமா செல்வியுடைய அம்மாவும் நிறைய வரனெல்லாம் தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனா எதுவுமே செட் ஆகவே இல்லை. சில பேருக்கு செல்வியை பிடிக்கல, சில பேரை செல்விக்கு பிடிக்கல. இப்படியே 2 வருஷம் ஓடிடுது. இதனாலேயே செல்விக்கு அவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, உனக்கு வயசு இருக்கும் போதே நான் சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ ஏதோ காரணத்தை சொல்லி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்ட, இப்போ 28 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனாலதான் சரியா வரன் கிடைக்கவே மாட்டேங்குது, நீ என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துற பாத்தியா, உன்னால எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க பீரியட்ல உங்களோட சொந்தக்காரவங்க ஒரு அலையன்ஸை ரெஃபர் பண்றாங்க. அவர் தான் அருள்தாஸ். அருள்தாஸோட குடும்பம் இவங்களுக்கு ஒரு விதத்துல சொந்தக்காரங்களா இருந்தா கூட செல்வியோட அம்மா வந்து ஹெசிடேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அருள்தாஸோட ஃபேமிலி கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. அதனால செல்வியோட அம்மா செல்விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நீ வாரத்துக்கு 4 நாள் கோயிலுக்கு போவ, என்னென்னமோ விரதமெல்லாம் இருப்ப, நமக்கு இந்த வரன் செட் ஆகுமா என்னமா தெரியலையேம்மா, அவங்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, நீ அதுவும் கற்பனை பண்ணாதமா, நான் வேணா அருள்தாஸ் கிட்ட போன்ல பேசி பாக்குறேன், அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பாக்குறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அருள்தாஸ் கிட்ட போன் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அப்ப அருள்தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அம்மா வந்து கிறிஸ்டியன், அப்பா ஹிந்து, ஆனா உண்மையை சொல்ல போனா நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன், சர்ச்சுக்கும் போக மாட்டேன், இன்னும் கேட்டா எங்க வீட்டுல எந்த விதமான சாமி படங்களோ சிலைகளோ எதுவுமே கிடையாது, எனக்கு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு ஹாலிடேங்க, அவ்வளவுதான், அதனால எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னவோ எனக்கு அப்படி பழகிருச்சு, ஆனா உங்களை நான் வந்து எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எதையும் தடுக்கவும் மாட்டேன், நீங்க வந்து எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்கலாம், இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டோ வச்சுக்கணும்னா கூட ஒரு பூஜை ரூம் செட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க, என்னைய ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ் சொல்றாரு. இதை கேட்டுட்டு செல்விக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருது. அருள்தாஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா செல்விக்கு பெருசா இதுல ரெட் பிளாக் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க அருள்தாஸை பத்தி பெருசா விசாரிக்கவுமே கிடையாது. ஆனாலும் கூட செல்வி இந்த வரனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து நிம்மதியா இருக்கணும், அவங்க அம்மா மன கஷ்டம் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த ஒரு விஷயத்தை தானே கேட்கறாங்க, நம்மள கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி செல்வி அருள்தாஸை கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பழனியில இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில ஆவடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால தான் அருள்தாஸோட வீடு இருந்திருக்கு. அது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு, பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, நிறைய பிளாக்ஸ் இருந்திருக்கு. அதுல ஒரு பிளாக்ல 6th ஃப்ளோர்ல தான் அருள்தாஸோட வீடு இருந்திருக்கு. அந்த ஃப்ளோர்ல மொத்தம் 4 வீடு. இந்த 4 வீட்டுல அருள்தாஸ் வீட்லயும் அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற வீட்லயும் தான் ஆளுங்க இருந்திருக்காங்க. மற்ற 2 வீடுமே போட்டி தான் கிடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வாரம் கிட்ட ஆகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து செல்வி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, செல்வியுடைய மாமியார் இவங்களை எங்கேயுமே தனியா விடவே மாட்டேன்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல கீழே ஒரு பார்க் இருக்கு, ஒரு வாக் போலாம் அப்படின்னா கூட இந்த பாட்டியும் சேர்ந்து கூடவே வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பாட்டிக்கு காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அவங்களால வேகமால நடக்க முடியாது, ஒரு மாதிரி லைட்டா தாங்கி தான் நடப்பாங்க. அப்படி இருந்தும் கூட செல்வியை தனியா விடாம, நேம தனியா போற, நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி கூடயே வந்துடுறாங்க. மேக்சிமம் இவங்களை வெளியவே விட மாட்டேன்றாங்க. ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட அவங்க விட மாட்டேன்றாங்க. செல்வி ஒரு நாள் நான் காய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா, கீழே தானே கடை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அந்த பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கேம்மா நீ போற, எனக்கு அந்த காய்கறி கடைக்கார பையனை ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப தங்கமான பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருந்துருக்காங்க, வெஜிடபிள் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போயிட்டு பார்த்தா அதில் என்ன காய் அன்னைய நாளில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் லிஸ்ட் இருக்குது. உனக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுமா, நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், அவன் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவான். நான் மட்டும் கிடையாது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வயசானவங்க இப்படி ஃபோன் பண்ணி தான் வாங்கிக்குவோம், நீ எல்லாம் அலையாத விடு அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க.
செல்விக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பயங்கரமா போர் அடிச்சிருக்கு. வெளியே போறது சாட்டர்டே சண்டே அருள்தாஸ் கூட மட்டும்தானே தவிர மற்றபடி கீழே நடக்க கூட இந்த பாட்டி விட மாட்டேன்றாங்க. இவங்க வீட்டுக்கு அப்படியே எதிர் வீட்டுல ஒரு தாத்தா பாட்டியும் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு பையனும் இருந்திருக்கான். ஆனா அந்த பையனோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி யாரும் அங்க இல்ல. இந்த பாட்டியுமே இந்த அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறாங்க. 2 வீட்டுல ஆளே இல்ல. எதிர் வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி கிட்டையும் செல்வியோட மாமியார் பேசுறது இல்ல. இந்த ஊர்ல ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு செல்வி அவங்க மாமியார் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. நீங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அத்தை, ஏன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் பேச மாட்டேன்றீங்க, பழக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த எதிர் வீட்டுல இருக்காங்களே இந்த கிழவங்கிழவி, அவங்களெல்லாம் நீ சாதாரணமா நினைச்சிட்டியாமா, அவங்களும் பயங்கரமானவங்க, அவங்களோட மருமகளை இந்த குடும்பமே சேர்ந்து குடும்பம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அதனால அவங்க பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதுதான் அந்த பேரை மட்டும் தனியா இருக்கா, அவங்க கூடலாம் நீ பேசிடாதம்மா, உன் மனசையும் கெடுத்து நமக்குள்ளேயும் சண்டை முட்டி வச்சிருவாங்க, இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் செல்வி நம்பிட்டாங்க. அதனாலதான் மாமியார் வந்து யார்கிட்டையும் பேசுறது இல்லை போல இருக்கு, நம்மளே யார்கிட்டையும் பேச்சு வச்சுக்க வேண்டாம், நமக்கு ஏன் வீண் வம்பு அப்படின்ற மாதிரி செல்வி அதை விட்டுட்டாங்க. அப்படியே சில வாரங்கள் போயிருந்திருக்கு. ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு செல்வி தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க பெட்ரூம்ல. அந்நேரத்துல வெளியில பயங்கரமா சண்டை போடுற சத்தம் கேக்குது. அவ்வளோ காய்ச்சி மூச்சுன்னு கத்தி சண்டை போடுறாங்க. என்னடா அப்படி சண்டை போடுறா யாரான்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த எதிர் வீட்டு தாத்தா பாட்டி தான் செல்வியோட மாமியார் கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் தேவையில்லாம அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்ப நிறைய வாய் சண்டை வருது, வார்த்தைகள் தடிக்குது. அப்ப எதிர் வீட்டு தாத்தா பாட்டி என்னன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்படின்னா, என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் பையன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவானா, நாங்க வாழ விட்டுருமா, நான் எப்படி அவன் வாழ்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுற மாதிரி பயங்கரமா சட்டை போட்டுருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்விக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க மாமியாரும் செல்வி வந்ததை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க கதவையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப செல்வி வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்டுருக்காங்க, என்ன சத்த, ஏன் இப்படி எதிர் வீட்டுக்காரங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு போது அவங்க அப்படிதான் அவங்க பொறாம பிடிச்சவங்க, தேவையில்லாம சண்டை போடுவாங்க, நீ அதெல்லாம் பெருசா ஒண்ணு கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா செல்விக்கு அந்த தாத்தா பாட்டி சொன்ன அந்த வார்த்தை அது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு. அதை சொல்லியே அவங்க கேட்கறாங்க, என் பையனோட வாழ்க்கை அழிச்சிட்டு உன் பையன் வாழுவானான்னு கேட்டாங்களே, அப்படியே அவங்க கேட்கணும், இந்த வார்த்தைகளையே அவங்க யூஸ் பண்ணணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாட்டி கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா இருந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அதுவாம்மா, அது வேற ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் அவங்க மருமகளை கொடுமைப்படுவாங்க இல்லையா, இவங்க பையன் அவன் பொண்டாட்டியை போட்டு கழுத்து அடிக்கடி நெரிப்பான், நீ பாரு நம்ம வீட்டுல இருந்து பார்த்தாலே அவங்க எதிர் வீட்டுல நடக்கிறதுலாம் தெரியுமா, அதனால போலீஸ் வந்து கேட்டாங்க, விசாரிச்சாங்க, என்ன நடந்துச்சு, நீங்க அந்த குடும்பத்துல ஏதாவது அடிச்சு பாத்திருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது நானும் என் பையனும் ஆமான்னு சொன்னோம், நாங்க என்ன பொய்யா சொன்னோம், உண்மையை தானே சொன்னோம், அருள் என்னத்து கண்ணால பார்த்தோமோ அதை நாங்க சொன்னோம், நிறைய முறை எதிர் வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கான், அதனால அவன் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்படி ஏன்டா உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டுக்காரங்க சண்டைப்பட வராங்க அப்படின்னு சொன்னப்போ இந்த பாட்டி சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி லாஜிக்கா இருந்திருக்கு. இப்படி கூட நடக்கும், அதனால கூட சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செல்வி வந்து நம்பிட்டாங்க. நம்பிட்டு என்ன இப்படி இருக்கிறாங்க அந்த எதிர் வீட்டுக்காரவங்க, ரொம்ப பேட், அவங்க கிட்டலாம் அவங்க முகத்தை பார்க்கறது கூட தப்பு அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல நினைச்சு வச்சுட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து சில வாரத்திலேயே எதிர் வீட்டுல இருந்த அந்த தாத்தா பாட்டி வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குட்டி பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டாங்களா, அந்த மாதிரியான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் செல்வியோட மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவங்க முகத்திலேயே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிருக்கு, அப்பா நமக்கு தொல்லை கொடுத்தவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றதா செல்வியால உணர முடிச்சிருக்கு. செல்வியோட வீட்டுல மெயின் டோரை தாண்டி வெளியில ஒரு இரும்பு கேட்டு ஒன்று இருக்குது. அதை சாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா மெயின் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது நாள் வரைக்கும் அவங்க எப்பவுமே கதவை சாத்தியே வச்சிருந்தாங்க. எதிர் வீட்டுக்காரவங்க வீட்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வீட்டு டோரை வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணியே வச்சிருந்திருக்காங்க. அந்த ஃப்ளோர்லயே இவங்க வீடு மட்டும்தான் இருக்கு, மற்ற 3 வீடுகளுமே பூட்டி தான் இருக்குது. சில நாட்கள் போயிருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் செல்வி எதிர் வீட்டுல ஆள் நடமாட்டத்தை நோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஆள் ஒருத்தர் எதிர் வீட்டுல இருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆளை பார்த்தாலே தெரியுது, தாத்தா பாட்டியோட பையன் மாதிரி தான் அந்த ஆளை பார்த்தா இருந்திருக்கு. அப்ப செல்வி என்ன நினைச்சிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாமியார் என்ன சொன்னாங்க, அந்த ஆளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனை ஜெயிலில் இருக்கிறான், எப்படி இல்லை சொன்னாங்க, இவன் எப்படி ஜெயில இருந்து வந்தான், எப்படி அவனை ரிலீஸ் பண்ணாங்க, பெயிலில் வந்திருக்கானா, ஒன்றும் புரியலையே, இப்படியெல்லாம் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றி செல்வி அவங்க மாமியார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் எதிர் வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறது இந்த பாட்டிக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது கூட செல்விக்கு தெரியல.
ஏன் அவங்க அந்த பாட்டிக்கிட்ட பேச வேணாம்னு நினச்சிருக்காங்கன்னா, எப்போவுமே இந்த எதிர் வீடு அப்படின்னு சொல்லி பேசினாலே இவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க, கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு நம்ம அடுத்த வீட்டு விஷயத்தை பற்றி பேசிக்குவானே, அது அவன் வீடு, அவன் குடும்பம், அவன் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 2-3 நாளில் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் செல்வி அவங்களோட மெயின் டோரை வாசகத்தை திறக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி மைல்டாக ஒரு கெட்ட வாடை ஒன்று வரதை அவங்க நோட் பண்ணுறாங்க. இங்கேயும் இந்த காற்றுல குப்பை காற்று அடிக்குது அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணி போல் செல்வியோட மாமியார் அந்த காமன் ஏரியாவை க்ளீன் பண்ண வர, கூட்டி பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணுற அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் சரியாகவே சுத்தம் பண்ணுறது கிடையாது, 10 ஃப்ளோருக்கும் ஒரே மாப்பா வச்சுட்டா தொடுப்பீங்க, தண்ணியை மாற்றுறது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 5 ஃப்ளோருக்காவது நீங்கள் மாற்றணும். முதல் 5 ஃப்ளோருக்கு தண்ணி வச்சுட்டிங்களா, இப்போ இந்த 6வது ஃப்ளோர்லேருந்து புது துணி எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் தொடங்க, நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணாதனால தான் ஒரே வாடையாக வருது, மெயின்டெனன்ஸ் காசு மட்டும் வாங்கிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அந்த பெருக்க வரவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பிரச்சனை எங்ககிட்ட இல்லை, நாங்களாம் க்ளீனாக தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பூட்டி இருக்கே வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் அப்படி ஒரு வாடை வருது, நாங்களும் 2-3 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கோம், அந்த வீட்டு பக்கத்தில் போய் ஏதாவது வேலை செஞ்சாதான் இப்படி வாடை வருது அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க பயந்துக்கிட்டு அசோசியேஷனுக்கு சொல்லி அப்புறம் போலீஸ்க்கு சொல்லி போலீஸ் அந்த கதவை உடைச்சு பார்த்துருந்துருக்காங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உள்ளார அந்த எதிர்விட்ட ஆளு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டார். போலீஸ் பாடியை ரிகவர் பண்ணிட்டு அக்கம் பக்கத்துலலாம் என்கொயரி முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதோட போலீஸ் அந்த வீட்டை சீல் பண்ணி வச்சுட்டாங்க, யாரும் உள்ள போய் எதுவும் பண்ண முடியாத மாதிரி. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு வேறு யாரும் வரவே இல்லை. ஊருக்கு போயிருந்த அந்த தாத்தா பாட்டியோ இல்லை அவங்களோட சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இந்த வீட்டுக்கு வரல. அப்போதுலேருந்து இந்த வீடு பூட்டி தான் கிடக்குது. அந்த ஆள் செத்து போய் ஒரு 10-12 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சாதாரணமாக தான் நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் ராத்திரி செல்வியும் அருள்தாஸும் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தில் செல்வி முழிச்சிட்டாங்க. அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க அழுகுறாங்க. ஆனால் அந்த அழுகிற குரல் ரொம்ப ஃபீபிளாக கேட்டிருந்திருக்கு, மெல்லமாக கேட்டிருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த குரல் ஒரு நேரம் கேட்டால் ஆம்பளை குரல் மாதிரி இருக்குது, இன்னொரு நேரம் கேட்டால் ஒரு ஃபீமேல் டச் ஒன்று இருக்குது. அது யாருடைய குரல், யார் இப்படி அழுகிறா, இந்நேரத்தில் யார் இப்படி அழுகிறா, எதுவுமே செல்விக்கு புரியல. அப்போ செல்வி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணிட்டு தானே தூங்கிட்டு இருந்தோம், அது அப்படியே ஆட்டோ பிளேயில் ஏதோ வீடியோலாம் ப்ளே ஆகுது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் 2 பேர் ஃபோனுமே ஆஃபில் தான் இருக்குது, எந்த வீடியோவுமே ப்ளே ஆகலை. ஆனாலும் கூட அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. பக்கத்தில் படுத்திருக்க அருள்தாஸ் நல்லா நிம்மதியாக தூங்குறாரு, அவருக்கு அதுக்கு எதுவும் கேட்குற மாதிரியே தெரியல. இப்போ செல்வி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி இவங்க பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு வந்திருக்காங்க. ஹாலுக்கு கேட்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த சத்தம் உங்கள் மாமியாரோட ரூம்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறது. ஏன்டா இந்நேரத்தில் அந்த பாட்டி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அந்த ரூம் இருட்டாக இருந்திருக்கு, மெல்லமாக ஃபேன் ஓடிட்டுருக்கு. கட்டிலில் இந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு செல்விக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. இந்நேரத்தில் இவங்க ஏன்டா அழுகுறாங்க, என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு, என்னாத்தாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, கை கால் வலிக்குதா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பாட்டி அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, ரிப்ளையே கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லிட்டு செல்வி லைட்டை போடணும்னு சொல்லி லைட்டை போட்டு பார்த்துருந்துருக்காங்க. லைட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது, அந்த பாட்டி பெட்டில் நல்லா அசந்த படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு கழிச்சு படுத்து தூங்குறாங்க. இது செல்வியால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டிக்கே ஒரு கை, வலது கை கூட வேலை செய்யாது, ஒரு மாதிரி நடுங்கிட்டே தான் இருக்கும். அவங்களால இயல்பாக வேலை செய்யவே முடியாது, அந்த கையை வச்சு சாப்பிடக்கூட முடியாது, பிசைஞ்சு சாப்பிட முடியாது. சாப்பாடெல்லாம் போட்டு பவுலில் வச்சு ஸ்பூன் வச்சு கொடுத்தா தான் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப மெதுவாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க பாட்டி எப்படி ஒரே செகண்டில் டக்குன்னு படுத்து பெட்ஷீட்டும் போத்திக்கிட்டு அதுவும் ஒரு கழிச்சு படுத்து தூங்க முடியும்? பெட்டில் படுத்தா கூட அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவைப்படுமே, நம்ம லைட்டை போட்டு அடுத்த செகண்ட் இந்த பாட்டி பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே நடந்து அந்த பாட்டி படுத்துட்டு இருக்க அந்த பாட்டி பக்கத்தில் நின்று முத்து அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க தூங்குறாங்களா, நம்ம பார்த்தது உண்மையா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டி உண்மையிலேயே அசந்து தூங்குற மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க பார்த்துட்டு இருந்துட்டு இந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் செல்வியோட மைண்டுக்குள்ளார ஓடிட்டே இருந்திருக்கு, நம்ம ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டோமே, பார்த்தா அந்த பாட்டி எழுதாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க ரூமில் போய் படுத்துட்டு தூக்கமே வரல. எப்போ தூங்குனாங்களே தெரில, தூங்கி போயிட்டாங்க.
மறுநாள் காலையில் வழக்கம் போல் வந்துருச்சு. அவங்க சீக்கிரமாகவே சமைச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வேலைக்கு போகிறதுக்கு சாப்பாடாக ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுமே கிளம்பி ஒரு ஆஃபீஸ் போகிற டைம் ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. யூஸ்வலாகவே இந்த பாட்டி காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரல, உடம்பு சரியில்லை, கை கால் வலி அப்படிலாம் சொல்லிட்டு காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே தான் அவங்க எந்திரிப்பாங்க. அதனால் இந்த நேரம் வரைக்கும் அந்த பாட்டி எழுந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வரலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவங்க தூங்குறாங்க, எப்போ உங்களுக்கு முழிக்கிறாங்களோ எந்திரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அருள்தாஸ் ஆஃபீஸ்க்கு கிளம்பி அவரோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பார்த்தா தான் தெரியுது, அருள்தாஸோட அம்மா இந்த பாட்டி போட்டி சீல் வச்சிருக்கிற அந்த எதிர் வீட்டு டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி தரையில் உட்காந்துக்கிட்டு அந்த டோர் மேலே தலையை சாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, எப்போ வெளியே வந்தாங்க, எதுவுமே தெரியலையே, ஏன் இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போய் பதட்டமா அந்த பாட்டியை எழுப்பியிருக்காங்க. அந்த பாட்டி அப்பதான் கண்ணவே முழிக்கிறாங்க. அவங்களுக்கு முழிச்சும் எதுவுமே புரியல. நம்ம எப்படி இங்கே வந்தோம், என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அவங்க அப்படியே முழிச்சிட்டு அருள்தாஸையும் செல்வியையும் பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டாங்க. செல்வியும் அருளும் இந்த பாட்டி பின்னாடியே நடந்து போய் கேட்டிருந்துருக்காங்க, என்னாச்சுமா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் எதிர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துருக்குறீங்க, நீங்கள் எப்போ வந்துருச்சுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னன்னே தெரியலப்பா, ஒன்றுமே புரியல, நான் ஏன் அங்கே போனேன்னு எனக்கு தெரியல, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டாக இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ்கிட்ட கேட்டிருந்திருக்காரு. அருள்தாஸும் அப்போவே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் சொல்லிட்டு சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போது செல்வி இந்த பாட்டிக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு அருள்தாஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, அந்த எதிர்விட்ட ஆளை செத்து போனதுலேருந்து தான் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை அந்த ஆளோட ஆன்மா அதுவும் பண்ணுமோ, நேற்று நைட்டு கூட எனக்கு ஒரு மாதிரி யாரோ அழுகிற குரல் கேட்டுச்சு, நான் அவங்க அம்மாவோட ரூம்குள்ளே போனேன், அதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ எதிர் வீட்டுக்காரனோட ஆன்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லும் போது அருள்தாஸ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, ப்ளீஸ் நீ இப்படியெல்லாம் பேசுகிறத நிறுத்தியா, கொஞ்சம் நீ ஒரு டீச்சராக வேலை பார்த்துருக்க, நீ போய் இப்படி பேய் பூதுன்னு பேசுறனா என்ன, நீ எப்படி நீ பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்ப, கொஞ்சமாச்சும் லாஜிக்காக பேசு, பேயின்றதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது, அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒருவேளை எதிர் வீட்டுக்கார இறந்து போனதில் சைக்கலாஜிக்கலாக இவங்களுக்கு அது மனசளவில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கலாம், நான் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் யாருக்காட்டையாவது அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், இப்போ அம்மாவெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ இதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்காது, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். ஆனால் செல்வியுடைய மனசு அருள்தாஸோட பாயிண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே கிடையாது. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஆல்ரெடி இவங்க அம்மாவை பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த பாட்டியோட பிஹேவியருக்கும் முதல் நாள் ராத்திரி நடந்த விஷயத்துக்கும் எதிர் வீட்டில் இறந்து போன அந்த ஆளோட ஆன்மா தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது செல்வியோட மனசுக்குள்ள உறுதிட்டே இருந்திருக்கு. அதனால செல்வி பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. செல்வியோட இஷ்ட தெய்வமே அம்மன் தான். அவங்க வீட்லேயே ஒரு குட்டியாக வாராகி அம்மன் சிலை ஒன்று வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு வரும்போது கோயிலில் கொடுத்த எலுமிச்சம்பழம், பூ, திருநீர், குங்குமம் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பவுச்சில் வச்சு அதை இவங்க வீட்டு கேட்டில் இருக்கிற ஒரு பேக்கில் வச்சுட்டாங்க. அது பால் கொண்டு வந்து போடுற பேகு. அந்த பேகுக்குள்ளே இவங்க இந்த பொருள்லாம் போட்டு வச்சுட்டாங்க. வெளியிலேருந்து பார்த்தா அந்த பேக்கில் இருக்கிற பொருள் தெரியாது, அது பைக்குள்ளார இருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அதை கதவுல கட்டாமல் கேட்டில் அவங்க கட்டலை அப்படின்னா, இதை பார்த்துட்டு அருள்தாஸ் ஏதாவது சொல்லுவார், ஏற்கனவே அவருக்கு பெயினா நம்பிக்கை இல்லை, இதுலேயே நம்ம இப்படிலாம் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்குள்ளார அவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க, ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அருள்தாஸும் அவங்க அம்மாவும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க வீட்டுக்கு. லிஃப்ட் 6th ஃப்ளோருக்கு நின்று லிஃப்ட் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அருள்தாஸ் முன்னாடி வந்திருக்காரு, அவங்க அம்மா பின்னாடி நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க வீட்டு வாசல் கிட்ட வந்த உடனே அவங்க அம்மா நின்றுட்டாங்க. அந்த பாட்டி அப்படியே நின்றுக்கிட்டு இவங்க வீட்டையே வெறிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போன அருள்தாஸ் ஏன் அம்மா நடக்கல, பின்னாடியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டா அந்த பாட்டி காதை கேட்காத மாதிரி சும்மா அந்த கேட்டையே அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருந்துட்டு, அந்த பை இருக்குல்லப்பா அதை எடுத்து போட்டுறேன், நான் வரேன் அப்படின்னு இருக்காங்க. இதையெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து செல்வி பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. செல்விக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த பாட்டியை கண்டிப்பாக எதிர்விட்ட ஆளோட ஆன்மா தான் பொசஸ் பண்ணியிருக்கு, அதனால தான் இந்த பாட்டி இப்படி பண்ணுறாங்கன்றது செல்விக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பைக்குள்ளே போட்டது வெளியில் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லையே, கரெக்டாக அந்த பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே வீட்டுக்குள்ளே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அருள்தாஸுக்கு
இந்த லாஜிக்கே புரியல. இந்த பை ஒன்று என்னம்மா பண்ணது, அது பால் போடுற பை தானே, அது இருந்துட்டு போகுது, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த அம்மா வரவே இல்லை. அந்த பாட்டி அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பதில் பேச மாட்டுறாங்க. அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், அந்த பை வேற போய் மாட்டிக்கலாம்ப்பா, இப்போ அதை எடுத்து போட்டுறது வேண்டாம், நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் தூக்கி போடணும்னு அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே அருள்தாஸ் கிட்ட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ செல்வி எப்படி பயந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க அம்மா சொல்கிறத கேட்டு அருள்தாஸ் ஏதாவது பண்ணிடுவாரோ, இல்லை இந்த பேக் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்களே வீட்டை விட்டு வெளியே வேகமாக ஓடி வந்து இந்த பாட்டியோட கையை பிடிச்சி அவங்க உள்ளர கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வந்திருக்காங்க. அப்போ இந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செல்வி கையை வேகமாக அப்படி உதறி விட்டுட்டு, சி என் கையை எதுக்கு நீ பிடிக்கிற, போ அந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு அருள்தாஸுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவங்க அம்மா இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுகிறதே கிடையாது. அதுவும் செல்வியெல்லாம் அவங்க பொண்ணு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸே கிட்ட வந்து அவங்க அம்மாவோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே உலுக்கி இருக்காரு. அம்மா ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி நடந்துக்கிறா அவகிட்ட, அவள் என்ன பண்ணா உடனே அப்படின்னு சொல்லி கோபமாக இவர் கத்துன உடனே இந்த பாட்டிக்கு வந்து அப்போதான் கான்ஷியஸ்னஸ் வந்த மாதிரி, என்னாச்சுப்பா ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு செல்வி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இந்த பாட்டியை தான் இந்த ஆன்மா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா டெய்லியுமே செல்வி பூஜை பண்ணிட்டு அம்மனுக்கு அவங்களும் திருநீர் வச்சுக்குவாங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்க வச்சு விடுவாங்க. அருள்தாஸ் வந்து அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தன்னோட ஒய்ஃப் வந்து அன்பா நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுல இருந்தே டெய்லியுமே இவர் திருநீர் குங்குமம் வச்சுக்குவாரு. அதே மாதிரி சாமி கயிறு ஒன்று செல்வி அருள்தாஸ் கையில கட்டி விட்டு இருந்திருக்காங்க. அதனால தானே என்னவோ அந்த ஆன்மா இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணாம இவங்க அம்மாவை வந்து டார்கெட் பண்ணிடுச்சு. அன்னைய நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்து அருள்தாஸ் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. பாதி நாள் தான் பர்மிஷன் போட்டிருக்கேன், நான் திருப்பி ஆஃபீஸ் போகிறேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டார். வீட்டுக்குள்ளே வந்து அதோட அவங்க கேட்டை சாத்தினவங்க தான் அதுக்கப்புறம் செல்வி கதவை திறக்கவே கிடையாது. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். அருள்தாஸ் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட்டாக இருந்திருக்கு. இந்த பாட்டி போய் தூங்கிட்டாங்க. செல்வி மட்டும் ஹால் சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அருள்தாஸ்க்காக. அருள்தாஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. லிஃப்ட்ல ஏறி 6th ஃப்ளோருக்கு ரீச் ஆகும்போது லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அந்த நேரத்துல அருள்தாஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, இவங்க வீட்டு வாசல்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் ரொம்ப வேகமா மாடிப்படி வழியா கீழே இறங்கி அப்படியே ஓடி போற மாதிரி இருந்திருக்கு. யாராவது இவ்வளோ ராத்திரியில நம்ம வீட்டு வாசல்ல யார் நின்றுட்டு இருக்கா? ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவா இருந்தா கூட ஒரு 9 மணிக்கு வருவாங்க, 12:30 மணிக்கு யாரு வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமா ஓடி வந்து அந்த படிக்கட்டு கிட்ட பாத்துருந்திருக்காரு. ஆனா அங்க யாருமே இல்லை. இவருக்கு ஒரே யோசனையாவே இருந்திருக்கு, நம்ம ஒரு உருவம் ஓடின மாதிரி இருந்துச்சு, நம்ம என்ன பார்த்தோம், அதுக்குள்ள யாரு காணா போயிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த நாள் முழுக்க ஃபுல்லாக வேலை டைட்டாக இருந்ததுனால டயர்டாக இருந்திருக்கு. அப்படியே படுத்து அவர் தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி ஒரு 2 மணி போல் ஏதோ ஒன்று தொம்முன்னு கீழே விழுந்தா மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தில் அருள்தாஸ் முழிச்சிட்டாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் செல்வி அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அருள்தாஸுக்கே சந்தேகம் ஆயிடுச்சு, நம்ம கனவு ஏதாவது கண்டோமா, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது திருப்பியுமே அந்த சத்தம் கேட்டிருந்திருக்கு. இப்போ பக்கத்தில் படுத்திருந்த செல்வியே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு அருள்தாஸ்ட்டு கேட்டிருந்திருக்காங்க, எங்க இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுதானே அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது 3வது முறையுமே அந்த சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டா எப்படி இருக்குன்னா, இதோ இரும்பு டோர் மேலே யாரோ வந்து மோதுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இப்போ அருள்தாஸ் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா செல்வி கிட்ட, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே நம்ம வீட்டு வாசல் மாடி எவனோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், திருட மாதிரி இருந்துச்சு, நான் அப்பவே நினைச்சேன் அது திருடனை தான் இருக்கும், நம்ம பிடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே எந்திரிச்சு ஹாலுக்கு வந்து மெயின் வாசல் கதவோட பீப் ஹோல் வழியா எட்டி பார்த்துருந்துருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த கதவுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் நிற்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த உருவம் வந்து கலங்கலாக இருக்கு. இப்போ அருள்தாஸ் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, அந்த பீப் ஹோல் கிளாஸில் ஏதாவது தூசு அழுக்கு ஏதாவது படிச்சிருக்கும் போல இருக்கு, அதனால தான் அந்த இமேஜ் வந்து கிளியராக இல்லை, நம்ம கதவை திறந்து பார்த்தா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ் அப்படி சொல்லும் போது செல்வி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கிச்சனுக்கு போயிட்டு மிளகா பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், திருடன் அன்னைக்கு கண்டிப்பாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல இரும்பு கேட்டோட உயரத்துக்கு கருப்பா ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துட்டு, இவங்க கதவு திறந்த அடுத்த செகண்ட் க்ரீச்சின்னு ஒரு சத்தம் ஒன்று போட்டுக்கிட்டு வேகமா எதிர் வீட்டு கதவோட போயிட்டு அப்படியே மறைஞ்சிருச்சு.
அந்த உருவத்தை இவங்க 2 பேருமே கண்ணால் பார்த்துருக்காங்க. இப்போ பயந்து போயிட்டு கதவை சாத்திட்டு இவங்க 2 பேரும் வேகமாக பெட்ரூம்க்கு ஓடி வந்து பெட் மேலே உட்காந்துட்டாங்க ஒரு மூலையில். இப்போ தான் அருள்தாஸ் செல்வி சொன்னதை நம்பவே ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்துருந்துருக்காரு. இப்போ செல்வி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நான் எவ்வளோ முறை சொன்னேன் எதிர் வீட்டுக்காரனோட ஆன்மா தான் அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்குன்னு, நீங்கள் நம்புனீங்களா? நான் இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலில் கொடுத்த பிரசாதத்தில் நம்ம வீட்டில் பால் போடுற பை இருக்கே அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் அந்த ஆன்மாவால் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியல. அதனால தான் உங்கள் அம்மா கூட காலையில் அந்த பையை வெளியே தூக்கி போடுன்னு சொன்னாங்க. நான் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எதிர் வீட்டுக்காரன் அவன் வீட்டில் நடந்த இஷ்யூவுக்கு ஏன் உங்களை வந்து பழிவாங்கணும்னு நினைக்கிறான்? உங்களை எதுக்கு டார்கெட் பண்ண பார்க்குறான்? ஒரு ஐ விட்னஸாக இருந்தது இவ்வளோ பெரிய குத்தமா? அவன் பொண்டாட்டியை குடும்பப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மட்டுமா சொன்னீங்க? ஏன் அது உங்களை மட்டும் அதை டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அருள்தாஸ் வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்போ தான் அவர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லவே ஆரம்பிச்சிருந்திருக்காரு. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அருள்தாஸும் அவங்க அம்மாவும் சொந்தமாக வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவடி ஏரியாவில் நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்துருந்துருக்காங்க. ஃபைனலாக இவங்க பார்த்த வீடு தான் இது. இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால இவங்க வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனும் இருந்திருக்கான். எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தை. இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்ற முறையில் அருள்தாஸோட அம்மா அந்த லேடி கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. கொஞ்ச நாள் சாதாரணமாக தான் இந்த பழக்கம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த லேடி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, நானும் என் பையனும் இங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க இனிஷியலாக. நாட்கள் அப்படியே போயிருந்திருக்கு. அந்த லேடி அருள்தாஸ் கிட்டேயும் பேசியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஷேர் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு மெசேஜ் பண்ணுறது பேசுறதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நல்லாவே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எதிர் வீட்டுக்காரவங்க அருள்தாஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வீட்டுக்காரரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்னு நான் சொன்னேன்ல, அது வந்து பொய். அவர் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு வேற ஒரு பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவர் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. நான் டிவோர்ஸிங்கிறது வெளியே தெரிஞ்சா யாரும் என்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் போய் சொன்னேன். உண்மையிலே நான் இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன். நான் ரொம்ப இப்போ கஷ்டப்படுறேன். நான் சம்பாரிச்சு வேலைக்கு போய் தான் என் பையனை வந்து காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு செல்ஃப் பிட்டியோட அவங்க கதையை அப்படியே பரிதாபமாக சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பாவம் மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அருள்தாஸுக்கு ரொம்ப அவங்க மேலே பரிதாபமாக போயிடுச்சு. இந்த பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது லவ் டாக்காக மாறி ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. இதை வந்து அருள்தாஸ் தன்னோட அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா இனிஷியலாக ஒத்துக்கவே இல்லை. பா, அந்த பொண்ணு உன்னோட பெரிய பொண்ணுப்பா, அதுக்கு பையன் குழந்தையெல்லாம் கூட இருக்கு, நீ ஏன்பா அவளையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அருள்தாஸ் வந்து பிடிவாதமா என்ன பண்ணா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் தான் பையனோட சந்தோஷத்துக்காக இவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அருள்தாஸோட அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எதிர் வீட்டு லேடி அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பியிருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்ட் இந்தியாவுக்கே வந்துட்டாரு. பதறி போய் வந்திருக்காரு. அவர் ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் கேட்டிருந்திருக்காரு அவர் ஒய்ஃப் கிட்ட, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்க, நம்ம மேரேஜ் லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நமக்கு குழந்தை கூட இருக்கா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியுதா, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், உன் பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், நீ இஷ்டப்பட்ட நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே உனக்கு என்னவா வேணும், என்ன பிரச்சனை உனக்கு, நீ ஏன் இந்த நோட்டீஸ் அனுப்புனா, அந்த ரீசனையாச்சும் எனக்கு சொல்லு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்காரு. ஆனால் அந்த லேடி எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் அது வந்து சண்டையாகவே மாறிடுச்சு. பெரிய சண்டையாக நடக்கும்போது எதிர் வீடு அப்படிங்கிறதுனால அருள்தாஸே போயிருந்திருக்காரு. அந்த எதிர் வீட்டுக்கு போகும்போது தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு அந்த லேடி சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது. அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க இப்பதான் டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரவும் அருள்தாஸ் அந்த லேடி கிட்ட மூஞ்சுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீ என்ன ஏமாத்தினதை கூட நான் விட்டுருவேன், ஆனா நீ உன்னோட ஹஸ்பண்ட்க்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு, அதனால அவர் ஒன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டாருலாம் நீ சொன்ன பத்தியா கதை, அதைத்தான் என்னால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னைக்கு நீ உன் ஹஸ்பண்டை ஏமாத்தின மாதிரி நாளைக்கு என்னையும் ஏமாத்த மாட்டா அப்படிங்கிறத நான் எப்படி நம்ப முடியும்? அதனால என்னை ஆளை விடு, தயவு செஞ்சு உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது, நம்ம இதோட அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்போதான் அவங்க ஹஸ்பண்ட்கே தெரிஞ்சிருக்கு அந்த லேடி பண்ணுறதுக்கு பின்னாடி இதுதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே அந்த ஹஸ்பண்ட்க்கு அருள்தாஸ் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இதுக்கு தான் இப்படி பண்ணியா, பாரு உன் லவர் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானா, எனக்கு பண்ணி தேவை கிடையாது, நீ தானே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின, நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், நீ இப்போவே உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த லேடியை அனுப்பிச்சி விட்டுட்டாரு.
அந்த லேடி அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் இல்லை. அந்த எதிர் வீட்டுக்காரர் வந்து அவரோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. அந்த பையனையும் வச்சுக்கிட்டாரு. அவர் அந்த பையனை வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஊருக்கு போன அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்க நம்பர் வேற நம்பர்ல இருந்தெல்லாம் அருள்தாஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அருள்தாஸ் அந்த கால் எதையுமே எடுக்கவே இல்லை. கம்ப்ளீட்டா அவரை பிளாக் பண்ணிட்டாரு. அந்த லேடி கிட்ட அவங்க பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறது இவருக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் வந்து அந்த எதிர்விட்ட ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை காணோம், அதனால அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்குலாம் தெரியாது. அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் தான் அருள்தாஸுக்கும் செல்விக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே செல்வியை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. இப்போ அருள்தாஸ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மட்டும்தான் உலகம், என் சந்தோஷத்துக்காக அவங்க எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க, அதனால அவங்க அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு என்னாச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. இந்த ஆளும் எதுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவமானம் தாங்காம பண்ணிக்கிட்டானா இல்லை உண்மையிலேயே அவன் ஒய்ஃப் எதுவும் கொண்டுட்டானா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சொல்ல போனால் இந்த இன்சிடெண்ட்ல நான் வந்து ஒரு விக்டிம் தான். அந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சு. உண்மையிலேயே அது புருஷன் வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பொண்ணெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் பரிதாபம் மட்டும்தான் பட்டேன், ஆனால் அதுக்கு தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ் சொல்லும்போது செல்வி இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஓகே அருள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இது எல்லாமே இது உங்கள் சைடு ஸ்டோரி தான் நான் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்மளோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், பரவாயில்ல நீங்கள் சொல்லாம விட்டுட்டீங்க. ஆனால் இனிமே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய மேரேஜ் லைஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அருள்தாஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கார். கண்டிப்பாக நான் அவனுக்கு உண்மையாக இருப்பேன், இதெல்லாம் முன்னாடி நடந்தது, நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருந்து விடிய பேசிட்டு ஃபைனலாக அவங்க என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பூசாரியாக போய் பார்ப்போம், இஷ்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நம்ம ஒரு பூசாரியை பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்துட்டு தூங்கிட்டாங்க. விடிஞ்சுதான் அவங்க தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது 9 மணிக்கிட்ட இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரூம் விட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இவங்க வீட்டு ஹால் டோரும் திறந்திருக்கு, கேட்டும் திறந்திருக்கு. என்னடா நம்ம நைட்டு சாத்தி வச்சுட்டுலாம் வந்தோம், இது என்ன இப்படி திறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா முன்னாடி எப்படி இந்த பாட்டி சீல் வச்சிருந்தா எதிர் வீட்டு டோர் மேல சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி அருள்தாஸோட அம்மா ஊட்டி சீல் வச்சிருக்கிற அந்த எதிர் வீட்டு டோர் மேல அப்படியே சாஞ்சு அந்த டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அருள்தாஸும் செல்வியும் ஓடி போய் அந்த பாட்டியை உலுக்கி எழுப்ப பார்த்துருந்துருக்காங்க. ஆனா இந்த முறை அந்த பாட்டி எந்திரிக்கவே இல்லை. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அருள்தாஸால அவங்க அம்மாவோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. ஏன் இந்த மரணம் நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் செல்வி கிட்ட அவ்வளோ புலம்பி இருந்திருக்காரு. ஏன் அம்மா இறந்து போனாங்க, வயசாகி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதனால இறந்து போயிட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த ஆன்மா தான் காரணமா, நீ சொன்னதை நான் கேட்காம விட்டுட்டேனா, என் மேலதான் தப்பா, எதிர் வீட்டில் இருந்த அந்த லேடிக்கு பரிதாபப்பட்டேன், நான் பரிதாபப்பட்டது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எனக்கு கொண்டு கொடுத்துருச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எங்க அம்மா எனக்காகவே வாழ்ந்தாங்க, என்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து என் அம்மாவை நானே கொண்டுட்டேன், என்னால இந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ் ரொம்ப பயங்கரமா எழுதிருக்காரு. இதை கேட்டுட்டு செல்வி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம அந்த வீட்டை வந்து வித்துடலாம், இனிமே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இப்போதைக்கு நம்ம வாடகைக்காவது வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸும் செல்வியும் கிளம்பி அருளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. அங்க இருந்துகிட்டே அவங்க வேற ஒரு ஏரியால வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து மூவ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால விற்கவே முடியல. வாங்குறேன்னு சொல்லி பார்க்க வரவங்க கிட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு யாரும் கிடையாது. ஏதாவது அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்களா இல்ல எதனால அந்த வீட்டை வாங்க வரவங்க வாங்க முடியாம போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த வீட்டை அவங்களால விற்கவே முடியல. கடைசியில் அவங்க அதை வாடகைக்கு விட்டுறலாம், அவர் வழி இல்லை, ஃபேமிலிக்கு விடாமல் அதாவது பேச்சுலர்ஸ்க்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வாடகைக்கு வந்தவங்களும் கூட ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியல, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த 6th ஃப்ளோரில் இருக்க 4 வீடுமே பூட்டி தான் இருக்குது. அந்த ஃப்ளோர் பக்கமே யாரும் போகிறது கிடையாது. லிஃப்ட் இருக்கிறதுனால 5th ஃப்ளோரு 6th ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக 7th போகிறாங்க. கூட்டி போய் இருக்கிறவங்க கூட அந்த ஃப்ளோர் பக்கம் வரதே கிடையாது. அந்த ஃப்ளோர் மட்டும் அப்படியே ஐசோலேட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து வெட்டியாக தான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம், ஏன் கட்டுறோன்னு தெரியல, அதை விற்கவும் முடியல வாடகைக்கும் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.